எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் 2ஆம் பகுதி, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்கிறேன். எல்லாரும் ஒரு முறை சத்தம் அந்த பகுதியை சொல்லுவோம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இந்த வேத பகுதியில் தேவன் செய்யும் 2 கிரியைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. 2 works of God are mentioned here. The first one is, God says, I have loved you. உங்களை நேசிக்கிறேன். God loves us. That is His work. அவர் நம்மேல் பாராட்டுகிற நேசம் அல்லது அன்பு. I have loved you. ரெண்டாவது அவர் செய்கிற கிரியை, ரெண்டாவது, I have drawn you. உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க, 2 காரியம் என்னது? முதலாவது சிநேகிக்கிறேன், இழுத்து கொள்ளுகிறேன். இந்த 2 கிரியைகளை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 2 காரியம் 2 முக்கியமான கருத்துக்களை, சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் அப்படின்ற வார்த்தை எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், தேவனோடு உள்ள நம்முடைய உறவு. எழுதுங்கள், our relationship with God. தேவனோடு உள்ள உறவு, the relationship with God. அதை தான் முதல் பகுதி சொல்லுகிறது. 2வது பகுதி, காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் அப்படின்றது எதை பற்றி பேசுதுன்னா, தேவனை பற்றிய உணர்வு. எழுதுங்க, the realization of God. the realization of God. காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தி இந்த 2 தலைப்பின் கீழ் தான் இருக்க போகிறது. First, the relationship with God. தேவனோடு உள்ள உறவை இந்த வசனம் போதிக்கிறது. Then the realization of God. தேவனை பற்றிய உணர்வு. The realization of God. தேவனை பற்றிய ஒரு உணர்வு. முதல் பகுதி பாருங்க, அநாதி சிநேகத்தால் நான் உங்களை சிநேகித்தேன். தேவன் நம்மோடு வைத்திருக்கிற உறவு. வேதம் வந்து, நம்ம வைத்திருக்கிற வேத புஸ்தகம் வந்து, many people think it's a religious book. இது ஒரு மத புஸ்தகம்னு நினைக்கிறாங்க. உண்மையில் இது மத புஸ்தகம் அல்ல. This is not a religious book. It's a book that teaches how man can have a relationship with God. மனிதன் தேவனோடு எப்படி உறவு கொண்டாட முடியும் அப்படின்றத போதிக்கிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். மதம் அல்ல. இதில் மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை கட்டும் வழி என்ன, அதுதான் போதிக்குது. இன்ஃபேக்ட் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் என்று சொல்லுகிறது அநேகர் மதமாக பார்க்கிறாங்க. அது மதம் அல்ல. மதம் நம்மளை எங்கேயும் கொண்டு போகாது. கிறிஸ்டியானிட்டி இஸ் பேசிக்லி காலிங் அஸ் டு ஹேவ் அ ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நம்மை உறவு கொள்ள செய்யும், ஐக்கியப்படுத்தும் மார்க்கமே அன்றி வேறு ஒன்றும் அல்ல. ஆதியாகமத்தின் முதல் பக்கத்திலிருந்தே அதுதான் நீங்க படிக்க முடியும். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு. ஆதியாகமத்தின் 1ஆம் அதிகாரத்திலேயே 6 நாட்களில் எப்படி தேவன் வார்த்தையினால் பூமி முழுவதையும் படைத்தார், அதில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பட்டியலிடப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்திலிருந்து துவங்கி மிருக ஜீவன்கள் வரைக்கும் பட்டியல் 6 நாள் இருக்கு. 6ஆம் நாளில் மிருக ஜீவன்களை படைத்து விட்டு மண்ணிலிருந்து தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று பார்க்குறோம். இதில் கொஞ்சம் வினோதமாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அநேக வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் ஜோடு ஜோடாக, பேராக ஆண்டவர் உண்டாக்கின போது மனுஷனை மட்டும் தனியாக உண்டாக்குறார். கவனிச்சிருக்கீங்களா? அதை ஆண்டவரால் ஆதாமையும் ஏவாளையும் ஒரே நேரத்தில் மண்ணினால் உண்டாக்கியிருக்க முடியும். ஆனால் மனுஷனை மட்டும் தனியாக உண்டாக்குறார். ஏன் அப்படி உண்டாக்குனார்
அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? மனிதனே, நீ ஏதேன் தோட்டத்தில் போய் நீ வேலை செய்கிறதுக்கு முன்னால் முதல்ல என்னோடு நீ உறவாடு. நீ ஒரு துணையை உனக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல தேவனை தேடு. பிஃபோர் யூ ஃபைண்ட் ஒர்க், சீக் காட். பிஃபோர் யூ ஃபைண்ட் அ ஒய்ஃப், சீக் காட். தேவனோடு உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு தான் ஆண்டவர் மனிதனை தனியாக படைச்சார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவனுக்கு துணையை கொடுக்கல. அதனால தான் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் எழுதுறாரு, உன் இள வயதிலே உன் சிருஷ்டிகரை நினை. வேற எதுவும் உனக்கு நினைப்பா இருக்கக்கூடாது. எந்த பெண்ணை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்னாடி, எந்த ஆணை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னால், பிள்ளைங்க வாலிப பருவத்தில் யார் மேலே நினைவாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா அவர் மேல் நோக்கமாக இருக்கணும். ஆண்டவர் படைச்ச பொழுதே ஒருத்தரை உண்டாக்கி ஜோடியாக அனுப்பியிருக்கலாம். முதல்ல என்ன பார், என்ன நோக்கிப்பார். நான் தான் உனக்கு ரொம்ப அவசியமானவர். என்னோடு நீ உறவு கொள்றதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் படித்தேன். மிருகங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் மிருகங்களுக்கும் உறவு கிடையாது. ஆனால் மனுஷனை உண்டாக்கினதை அவரோடு உறவு கொள்ளும்படி, அவரோடு ஐக்கியப்படும்படி, அவரோடு ஒன்றித்திருக்கும்படி. இது யோசிக்கிற ஆச்சரியமாக இருக்கும். 6ஆம் நாளில் தான் ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனார். அப்போது ப்ராக்டிக்கலாக பார்ப்போமானா, மனுஷனுடைய ஃபர்ஸ்ட் டே அப்படின்றது என்ன டே தெரியுமா? 7th டே. மனிதனுடைய முதலாம் நாள் அப்படின்றது 7ஆம் நாள், தேவனுடைய 7ஆம் நாள். 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்ந்திருந்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வந்தார்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ப்ரையாரிட்டி எங்கே ஆரம்பிக்கணும்னா தேவனோடு ஆரம்பிக்கணும். அப்புறமா நீ வேலை செய்யப்போ. 6 நாள் வேலை செய்யறதுக்கு முன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் முதல் நாள் நீ சந்திக்க போகிறது என்னோட நீ இருக்கணும். ஏன் நம்ம இன்றைக்கு கூட வாரத்தின் முதலாவது நாளில் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கோம்னா என்ன கமிட்மெண்ட்டோடு உட்கார்றோன்னா, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை வீக் வித் த லார்ட். தேவனோடு நான் இந்த வாரத்தை நான் துவக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தோடு நான் துவக்க வேண்டும். அந்த உணர்வோடு தான் நாம் ஆராதனைகளுக்கு வருவது அவசியம். அந்த ப்ரையாரிட்டைசேஷன், தேவனுக்கு என் முதல் நேரத்தை, முதல் இடத்தை நான் கொடுக்கிறேன். ஆம், அவரோடு ஐக்கியமாக இருக்கும்படி தேவன் என்ன செய்தார்னா மனுஷனை உண்டாக்கினார், அவனோடு உறவு கொண்டார், அவனோடு ஐக்கியப்பட்டார், அவனோடு உலாவினார், அவனோடு சம்பாஷித்தார், பேசினார். இதில் மிக முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன். இன்றைக்கி நான் முதல்ல சொன்னேன், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறது தேவனோடு மனுஷனுக்குள்ள உறவை குறித்து அந்த வசனம் பேசுகிறது என்று சொன்னேன். இது நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அதாவது வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர் மனுஷனோடு ஐக்கியப்படணும்னு நினைக்கும் போது எந்த அடிப்படையில் அவர் ஐக்கியப்பட்டார் அப்படின்னு கேட்டால், the foundation, the basis of that relationship was love. அன்பின் அடிப்படையில் தான் அந்த உறவு இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். இது சற்று ஆச்சரியமாக இருக்கு. இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பேரோடு நாம் உறவுகளை கட்டி கொள்ளுகிறோம். சில உறவுகள் மரியாதை நிமித்தமாக நம்ம சில உறவுகளை வைத்திருக்கிறோம் லைஃப்பில். சில உறவுகள் இருக்கிறது, அந்த உறவுகள் எதன் அடிப்படையில்? ஃபியர், பயத்திலே தான் அந்த உறவு இருக்குது. பயந்து போய் தான் அந்த ஐக்கியப்படுறோம், ஒருவரோட நம்ம கலந்த உறவாடுறோம். உதாரணமாக போலீஸ்காரரை பார்த்தோன்னே மகிழ்ச்சி வருதா, அன்பு வருதா, என்ன வரும்? எதுக்கு இவர் பார்க்குறாரு, நம்மளை பிடிக்க போகிறாரான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் நம்ம லைஃப்பில் இருக்குது. பட் அந்த ரிலேஷன்ஷிப் இட்ஸ் அவுட் ஆஃப் ஃபியர். சில பேர் ரிலேஷன்ஷிப் அவுட் ஆஃப் கம்பல்ஷன், கட்டாயத்தின் அடிப்படையில் ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, தம்பியாக போயிட்டான், அண்ணனா போயிட்டான், அக்காவை போயிட்டா, கூட பிறந்துட்டாங்க, சொந்தக்காரங்களாயிட்டாங்க, என்ன பண்ணுறது, பல்ல கடிச்சிட்டு தாண்டி போயிருங்க, உறவுன்னு இருக்குது. ஆனால் அது கட்டாயத்தின் பேரில், இட்ஸ் அவுட் ஆஃப் கம்பல்ஷன். சிலது அவுட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது, இதை கடந்து தான் போகணும். ரிலேஷன்ஷிப் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ். வழியில் பார்த்தேன், போகிற வழியெல்லாம் பேசுகிறதுக்கு ஒரு துணை இல்லை, உட்காந்தாங்க, நல்லா பேசுனாங்க, பேசினேன், பஸ் விட்டு இறங்கினேன், அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க, நான் ஒரு பக்கம் போயிட்டேன். இது அவுட் ஆஃப் சர்க்கம், சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்குற உறவுகள். சிலது ஸ்டேட்டஸ்க்காக உருவாகிற உறவுலாம் இருக்குது. இந்த எலைட் கிளப்புன்னுவாங்க, அதாவது சிலதெல்லாம் அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி இது கிளப் வச்சுருப்பாங்க. ஐஸ்வர்யவான்களோடு, படித்தவர்களோடு,
மேன்மையானவரோடு, அதிகாரிகளோடு, அப்படி அந்த லெவலில் சில பேர் மூவ் பண்ணுவாங்க இல்லையா? அது ஒவ்வொரு இடத்துல சில இடத்துக்கு அது தேவைப்படும். அதை வந்து அந்த மாதிரி ஐக்கியங்களை உருவாக்குறது தேவைப்படும். அந்த ஸ்டேட்டஸ்க்காகவே உறவுகள் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. அன்பெல்லாம் கிடையாது, ஸ்டேட்டஸ் அப்படி இருக்கும். சில உறவுகள் இருக்குது, இட் இஸ் ஆக்சுவலி பேஸ்ட் ஆன் பெனிஃபிட்ஸ். கூடவே இருந்தால் தாங்க ஏதாவது கிடைக்கும். நல்ல பேச்சுவார்த்தையில், நல்ல டாக்கிங் டர்ம்ஸில் இருந்தால் கேட்குறதெல்லாம் கிடைக்கும். அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உறவை மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய உறவு. இப்போ ஆண்டவர் கூட நம்மகிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளை பயமுறுத்தின ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கலாம். அவருடைய பிரம்மாண்டத்தை காமிச்சு பிரமிக்க வச்சு அப்படி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்கலாம். நம்மளை கட்டாயப்படுத்தி ரிலேஷன்ஷிப்பை ஆண்டவர் பில்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதையுமே அவர் சூஸ் பண்ணாமல் எதை பில்ட் பண்ணார்னா, அன்பினால் நம்மை தம்மண்டை இழுத்து கொண்டாராம். அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். அர்த்தம் என்னன்னா, நாம் அவரோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படை என்னவா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்றால், அன்பு மட்டுமே அடிப்படையாக இருக்கும். அன்பு மட்டுமே. தேவன் மனுஷனுக்கு கொடுத்த 10 கற்பனைகளில், இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்த 10 கற்பனையில் முதலாம் கற்பனை என்ன, பிரதான கற்பனை என்ன? மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 38 வசனங்களை வாசிக்கும் போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. முதல் கற்பனை என்ன வச்சாரு? பிரதான கற்பனை. Rules by which we relate with each other. That's exactly what God was saying. நாம் 2 பேரும் உறவாட, ஐக்கியப்பட அடிப்படை தத்துவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பேசிக் டெனன் கேட்டால், அடிப்படையான கமாண்ட்மெண்ட் என்னென்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலனோடு என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இதுதான் முதல் கற்பனை, இதுதான் பிரதான கற்பனை. மற்றதெல்லாம் பின்னால் தான். Can you understand how God gives importance to love? அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. பேதுரு என்கிற சீஷன் இயேசுவை மறுதலித்து அவரை அறியேன் என்று சொல்லி அவன் இயேசுவை மறுதலிச்சுட்டு போயிட்டான். இப்போ இயேசு உயிரோடு எழும்புறார். 3 நாள் கழிச்சு இயேசு திரும்ப வர்றார். இவர்களெல்லாம் தரிசனம் கொடுத்த உடனே பேதுருவிட்ட பேசும்போது ஆண்டவர் பேசின எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறாருன்னு கேட்டால், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 3 முறை அவன்கிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னை நேசிக்கிறாய், இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை நேசிக்கிறாயா? தட் இஸ் ஹவு ரிலேஷன்ஷிப்ஸ் ஆண்டவர் பில்ட் பண்ணுற ஃபவுண்டேஷனே அதுதான். நாம் நிறைய வேளை இதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அன்பினால் ஒரு உறவை கட்டுவது என்பது தேவன் வைத்த நியதி. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த உறவு, நம்மோடு வைத்திருக்கிற ஐக்கியத்துக்கு அடிப்படை ஃபவுண்டேஷன் அன்பு. அது சொல்கிறாரு, உன்னை தெரிஞ்சுக்கிட்டு, உன்னை புரிஞ்சுக்கிட்டு, உன்னை பார்த்து, உன்னை கவனித்து, உன்னை பற்றி நல்ல விளங்கின பிறகு நான் உன்னை நேசிக்கிறேன்லாம் சொல்லலை. அநாதி ஸ்நேகத்தினாலே உன்னை நேசித்தேன். எப்படி நேசிச்சாரா? அப்போ நான் பிகின் பண்ணதை எப்படி தான் பிகின் பண்ணியிருக்காரு? இன்றைக்கி பொதுவாக மனுஷன் எப்படி பிகின் பண்ணுவானா, ஆளை தூரத்துலேருந்து பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, விசாரிப்பாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க, பேக்ரவுண்ட் செக்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் ஒத்து வருதான்னு பார்த்துட்டு பேசி அதுக்கப்புறமா அன்பு உள்ளேருந்து பொங்கும். பார்த்த உடனே பார்க்காமலே அன்பு வரும். ஆண்டவர் சொல்றாரு, you know how I started my relationship with you? Not by inquiring about you. I started with love. நீ இருக்கிற வண்ணமாக இருக்கும் போதே உன்னை அப்படியே நேசிச்சம்பா நான். அநாதி ஸ்நேகம், எவர் லாஸ்டிங் லவ். அந்த அன்பினால் துவக்கினார். You know why God takes love very seriously in his relationship with us? நம்மோடு தேவன் வைத்திருக்கும் உறவில் அன்புக்கு ஏன் இவ்வளோ பெரிய முக்கியத்துவத்தையும் அடித்தளத்தையும் அஸ்திபாரத்தையும் கர்த்தர் வைக்கிறார்னா 2 காரணங்கள். எழுதுங்க. நம்பர் 1, because love is foremost among everything. எல்லாவற்றிலும் அன்பே பெரியது என்று வேதம் நமக்கு போதிக்குது. அதனால தான் தேவன் அன்பின் மேல் தன்னுடைய உறவை கட்டுகிறார். Because love is the foremost among everything. எல்லாவற்றை விட அன்பே பெரியது வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கும் போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் சொல்லுங்க, இவைகளில் அன்பும் பெரியதில்லை, அன்பே. இன்ஃபேக்ட் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நம்மளை நம்மளோட உறவு கொள்ளும்போது அவர் பார்த்தார், இட்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபவுண்டேஷன்.
இந்த உறவுக்கு சரியான அடித்தளம் அஸ்திபாரம் எதில் போடலான்னு பார்த்தா, இருக்கிறதுல பெருசு என்னன்னு பார்த்தா அன்பு தான். அதை எடுத்தார். He said, let's build on this. பயத்தை வச்சு அவர் கட்டலைன்னா பயம் கொஞ்ச நாள்ல போயிடும். பயங்கரத்தை வச்சு கட்டல, அன்பை வச்சு கட்டினார். ஏன்னா அவர் தெரியும் எதுவுமே இதோட கம்பேர் பண்ணவே முடியாது. இதை தான் 13ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 13 முதல் 3 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் விளக்குறாரு. 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு, நான் மனுஷர் பாஷை பேசலாம், தூதர் பாஷை பேசலாம், ஆனால் எனக்கு அன்பு மட்டும் இல்லைன்னா ஒரு சவுண்டு தான் நான் என்றாரு. அப்போ அர்த்தம் என்னன்னா, மனுஷர் பாஷையும் தூதர் பாஷையும் பேசுகிற என்னுடைய அறிவை விட அன்பு பெரியது. எழுதுங்க, அறிவை விட அன்பு பெரியது. Love is greater than wisdom and knowledge. அறிவை விட அன்பு ரொம்ப பெருசு. 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருக்கலாம், சகல ரகசியங்களை அறிகிற கிருபை எனக்கு இருக்கலாம், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருந்தாலும் அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் ஒன்று மேலன்றார். அதோட பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு கேட்டால், என்னுடைய ஆற்றலை விட அன்பு பெரியது. எழுதுங்க, ஆற்றலை விட, மோர் தேன் மை ஸ்ட்ரெங்க்ஸ் or more than my gifting, more than my talents, love is greater. ஆற்றலை விட அன்பு பெரியது. 3ஆம் வசனத்தில், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணலாம், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுறது கொடுக்கலாம், அன்பு மட்டும் எனக்கு இராவிட்டால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அர்த்தம் என்னன்னா, 3வது, நான் செய்யும் அன்னதானங்களை விட அன்பு பெரியது. எல்லாத்தையும் எடுத்து வாரி கொடுக்கலாம், அன்னதானத்தை விட அன்பு பெரியது. அறிவை விட அது பெரியது, ஆற்றலை விட பெரியது, அன்னதானங்களை விட அன்பு பெரியது. இருக்கிறதுல எது பெருசோ அதை அடிப்படையாக வச்சு கர்த்தர் நம்மோடு ஐக்கியத்தை கட்டினார். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை ஸ்நேகித்தேன்னு சொல்லும்போது, அன்பை தவிர பெருசு ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலே பெரியது அதுதான், அதனால அதில் கட்டினேன். ஆனால் நிறைய வேளை நம்ம உறவுகளை கட்டும்போது நாம் கட்டுறதெல்லாம் எதுலேருந்து கட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு உதவாதோ அதுதான் முதல்ல எடுத்து வச்சு கட்டுறோம் இல்லையா? நிறைய வேளையில் பாருங்கள், நம்ம அறிவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல, அநேக வேளை இது ஆதாரமாக மாத்திரம், அங்கே தான் தப்பு. நம்ம நிறைய வேளை உறவுகளை கட்டும்போது ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறது எஜுகேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஆஸ் இஃப் எஜுகேஷன் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் ஃபேமிலிஸ்ன்னு நினைக்கிறாங்க. உண்மை என்னென்னா, எஜுகேஷன் சம்டைம்ஸ் நீட் நாட் ஈவன் ஃபிட் இன் டு எ ஃபேமிலி சக்ஸஸ். சில தடவை அது தேவை கூட படுறது இல்லைன்றதான் உண்மை. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அது படுறதில்லை நிறைய வேளையில். ஏன்னா நிறைய அறிவாளிகள் அன்பாக இருக்கிறது இல்லைன்றது ரொம்ப உண்மையாக இருக்குது. சில பேர் ஆற்றல்களை தேடுறாங்க. வாட் கேன் யூ டூ, வாட் இஸ் யுவர் ஸ்கில் செட், அதை தேடுறாங்க. பட் they realize skills are good for tools, but sometimes it doesn't work for marriage. நிறைய ஆற்றல்கள் இருக்கலாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லலாம், மலைகளே பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், அன்பு மட்டும் இல்லைன்னா, நான் இங்கே வேலை செய்கிறேன், அங்கே வேலை செய்கிறேன், நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அவ்வளோ படிச்சிருக்கிறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அந்த உறவு கட்டப்பட முடியாது. கடைசியாக 3வது அவர் சொல்கிறாரு, அன்னதானம் கூட கொடுக்கலாம்பா, எவ்வளோ வேணால் கொடுக்கல் வாங்கல் இருக்கலாம், எவ்வளோ பண பரிமாற்றம் இருக்கலாம், அன்பு மட்டும் உள்ளத்தில் இல்லைன்னா வாரி கொடுத்து உடம்பே எரிக்க கொடுத்தா கூட என்ன பிரயோஜனம்ன்றாரு. இட்ஸ் நோ யூஸ். லவ் இஸ் த கிரேட்டஸ்ட். இன்னைக்கு நிறைய வேளை இந்த அற்பமானவைகளால் நம்ம அஸ்திபாரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த காலத்துலலாம் போய் டெடிகேட் பண்ண போனால் நிறைய வீடுகள்லாம், இப்போ பெரும்பாலான வீடுகள் டெடிகேஷன் அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. இன்டீரியர்ஸ்க்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, பெரிய ஒரு பட்ஜெட் வைக்கிறாங்க. இன்றைக்குள்ள மாடர்ன் ஹோம்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்குது. அதனால் இந்த மேலே இருக்க ஃபால் சீலிங் மெட்டீரியல் பார்க்க அழகாக இருக்குன்னு அதை அஸ்திபாரத்துக்கு யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது.
அது மாதிரி தான் மற்ற எல்லாமே. அந்நிய பாஷை பேசலாம், மனுஷர் பாஷை பேசலாம், தூதர் பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், விசுவாசம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் ஃபால் சீலிங் தான். அஸ்திபாரம் வந்து அன்பு தான். அன்பு இருந்துட்டு இவைகளெல்லாம் இல்லாமல் போனால் கூட தொடர்ந்து போகலாம். அன்பு இல்லாமல் இவைகளெல்லாம் இருந்தாலும் வீடு ஆடிரும். அதனால தான் தேவன் வேறு எதையுமே அஸ்திபாரமாக வைக்காம, வரங்கள் அஸ்திபாரமாக வைக்காம அன்பு அஸ்திபாரமாக வச்சார். அனாதியில் உன் மேலே வச்சது ஸ்நேகம்தான், அன்பு. அன்பிலே தான் உன்னை நான் கட்டுறேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் அதனால தான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து ரொம்ப குறைப்பட்டார். சொன்னார், உன்னுடைய கிரியைகள் எனக்கு தெரியும், உன் பிரயாசம் தெரியும். 2ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 2:2 வாசித்தீங்கன்னா, உன் கிரியை, உன் பிரயாசம், உன் பொறுமை, பொல்லாதவர்களை செய்யக்கூடாமல் இருக்கிறது, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலன் சொன்னதை நீ இனம் கண்டது, இதெல்லாம் நீ கண்டறிஞ்ச எனக்கு தெரியுதுப்பா. இதில் எல்லாத்துலேயும் உனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு குறையும் தான் கண்டுபிடிச்சேன். என்னது அது? ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்ட, அது ஒன்று தான் குறைன்னாரு. அப்போ எல்லா கிரியையும் செய்து, எல்லா பொறுமையாக இருந்து, எல்லா பிரயாசப்பட்டு அன்பு இல்லைன்னா பாராட்டப்பட காரியம் அது கிடையாது. ஏன்னா முக்கியமானது என்னது தான்? அன்பு. இதில் ஏன் நான் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குன்னா, நம்முடைய தேவன் நம்மோடு ஐக்கியப்படுறதுக்கு அவர் அடிப்படையாய் கொண்ட ஒரே ஒரு காரியம் வந்து அன்பை தவிர வேறு ஒன்றுமில்லை. அந்த அன்பு எவ்வளோ பெரியது. ஒரு நாள் உம்முடைய தயவை கண்டேன், அந்நாள் என்னையே நான் வெறுத்தேன். உம்முடைய தயவு பெரியது. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அந்நாளில் என்னை வெறுத்தேன் ஐயா. தயை பெரிதையா என் மேல், உந்தயை பெரிதையா, உந்தயை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா. அவருடைய அன்பு உண்மையாகவே பெரியது. நம்மோடு வைக்கிற உறவுக்கு அஸ்திபாரமாக முதலாவது அன்பை ஏன் தெரிந்தெடுத்தார் என்று கேட்டால், பிகாஸ் லவ் இஸ் த ஃபோர்மோஸ்ட் அமங் எவ்ரிதிங். எல்லாவற்றை பார்க்கலும் அன்பே பிரதானமானது, பெரியது. ரெண்டாவது, ஏன் வந்து ஆண்டவர் நம்மோடு வைத்த உறவுக்கு அன்பை அஸ்திபாரமாக வைத்தார், அநாதி ஸ்நேகத்தினால் ஏன் ஸ்நேகித்தார்னா, ரெண்டாவது காரணம் எழுதுங்க. லவ் will never fail. அன்பு ஒளிந்து போகாது. Love will never fail. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் கூட ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் கூட ஒளிந்து போகும், அறிவு கூட ஒளிந்து போகும், அன்பு ஒழியவே ஒழியாது. இது தேவனுடைய அன்பை பற்றி பேசுகிறது. ஒரு காரியம் வந்து ஒழியாது அப்படின்னா ஆண்டவர் சொல்றார் அன்பு மட்டும்தான், மற்ற எல்லாம் ஒழிஞ்சிடும், எல்லாம் ஓஞ்சு போயிடும். அதனால ஒழியாத ஒன்றை எடுத்து நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவுக்கு அடிப்படையாக ஆண்டவர் வைத்தாராம். இது எவ்வளவு அருமையா இருக்கு யோசிக்கும் போது. கர்த்தர் வந்து நம்ம மேல வைத்த அன்புக்கு உண்மையாகவே இந்த காரணத்தை கண்டுபிடிக்கும் போது, ஆண்டவர் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைஞ்சு போகிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் எங்களோட உறவை கட்டியிருந்தீங்கன்னா அந்த உறவு என்றைக்கோ முறிஞ்சு போயிருக்கும். ஆனால் நீங்கள் அன்பை வச்சு கட்டினீங்க. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, மாறாத அன்பு. மாறாத அன்பு. நான் சொல்லுவேன், தேவனோடு நாம் கட்ட விரும்புகிற உறவுக்கு அன்பை மாத்திரம் நீங்கள் அஸ்திபாரமாக வைத்தீங்கன்னா அந்த உறவு என்றென்றும் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? Nothing can separate me from the love of Jesus.
இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவோடு உறவு கொள்றதுக்கு அவங்க எதை அடிப்படையாக கொண்டு வர விரும்புகிறாங்கன்னா, நான் நினைக்கிறேன் சில பேர் அந்த உறவை கட்டுவதற்கு அவங்க தேவனுடைய அற்புதங்கள் மேலே ரொம்ப விசுவாசம் வைக்கிறாங்க. கர்த்தர் மாத்திரம் அற்புதம் செஞ்சுட்டா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க எவ்வளோ காலம் இயேசுவோட பின்பற்றுவாங்கன்னா, அற்புதம் நடக்கிற வரைக்கும் தான். அவங்க எதிர்பார்த்த ஒரு காரியத்தில் அற்புதம் நடக்கலைன்னா, எனக்கு இயேசுவும் வேணாம், யாரும் வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு போயிடுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அற்புதம் நிலையானது அல்ல. சில பேர் ஆண்டவர் எனக்கு கொடுக்குற அன்னதானங்கள் இருந்தால் போதும், எனக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுத்தா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், துணிமணி கொடுத்தா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரோட உறவு கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சில தடவை அது குறைவுபடும் போது அவங்களுடைய அன்பும் என்ன செய்யுது, உறவும் அப்படியே பின்தங்கி போயிடுது. இன்னும் சில பேர் இருக்காங்க, they only try to build a relationship with Jesus based on their blessings. ஆசீர்வாதங்கள் தான் அடிப்படை. கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சுட்டே இருந்தார்னா நான் அவரோட உறவாக இருப்பேன். ஆசீர்வாதம் குறையிற மாதிரி இருந்தால் நான் ஓடிடுவேன். அதனால தான் ஆண்டவர் நம்மோடு தான் வைத்திருந்த உறவுக்கு ஆண்டவர் அற்புதங்களே அடையாளமாக வைக்கவே இல்லை, அஸ்திபாரமாக வைக்கலை. நான் அற்புதம் செய்கிறேன், அனாதி அற்புதத்தால் உன்னை ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாரா? அற்புதங்கள் ஒரு நாள் ஓய்ந்துடும், ஒரு நாள் நடக்கும், ஒரு நாள் நடக்காமல் போயிடும். அற்புதத்தின் அடிப்படையில் நம்மோடு உறவு வைக்கலை. அன்னதானங்களை கொடுத்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து 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 நம்மகிட்ட அன்பை ஆண்டவர் வாங்கலை, உறவை கட்டலை. இன்ஃபேக்ட் ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணி கூட நம்மகிட்ட உறவை கட்டலை. எதனால உறவை கட்டுறாருன்னா, ஒன்று ஒளியாத என்றென்றும் மாறாத அவருடைய அன்பினாலே உறவை கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகம் இந்த மாயமான காரியங்களால் அந்த உறவை கட்டணும்னு நினைக்குது. அங்கே தான் தோற்றே போகிறாங்க. நீங்கள் நிறைய பேர் தோற்றத்தின் அடிப்படையில், செய்கைகளின் அடிப்படையில், செயல்பாடுகளின் அடிப்படையிலலாம் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்ப நாள் நிற்காது. பிகாஸ் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபெயில். எல்லாமே ஒழிச்சு போடும். யூஆர் பில்டிங் ஆன் சாண்ட். நீங்கள் மணல் மேல் கட்டுறீங்கன்றதை மறந்துடாதீங்க. யூஆர் பில்டிங் இட் ஆன் சாண்ட். ஆனால் ஒழியாத ஒன்று, நித்தியமான ஒன்று உண்டானா அன்பு. அதை தான் தேவன் நம்மேல் வைத்த உறவுக்கு அஸ்திபாரமாக தேவன் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அந்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த மாறாத நித்திய அன்புக்காக உமக்கு நன்றி. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, இந்த அன்பை எல்லாருமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம், நம்ம எல்லாருமே அனுபவிக்கலாம். ஒரு கேள்வி கேளுங்க, நான் தேவனோடு நெருங்கி வரணும் அப்படின்றதுக்கு எதை அடிப்படையாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எதை அடிப்படையாக நான் தேடுறேன்? நீங்கள் நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை நான் நம்புகிறேன், உன் பக்கத்தில் வர்றேன், உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. சில பேர் இங்கே வந்திருக்கலாம், எனக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இயேசு பின்னாடி வர்றேன். சில பேர் சொல்லலாம், இந்த ஒரு காரியத்தில் மட்டும் ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நான் அதுக்கப்புறமா இயேசுவை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் அப்படி எந்த வாக்குறுதியும் யாரும் கொடுக்கவே இல்லை. அவர் சொன்னார், இதெல்லாம் ஒளிஞ்சிரும்பா, இதெல்லாம் ஓய்ஞ்சு போயிடும். ஆனால் ஒன்று மட்டும் ஒளியவே ஒழியாது, ஒன்று மட்டும் ஓயாது. என்ன தெரியுமா? உன்மேல் வைத்திருக்கிற அநாதி ஸ்நேகம். அந்த அநாதி ஸ்நேகத்தால் உன்னை நேசித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து. நினைக்கிறேன் ஒரு மனிதனுடைய உண்மையான ஆழமான தேவை அன்பை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வேளையில் சிறு வயதில் இருக்கும்போது சிறு பிள்ளைகள் பொதுவாக எதில் ரொம்ப விருப்பப்படுவாங்கன்னு கேட்டால், பொருட்கள், காட்சிகள், இடங்கள், தங்களுக்கு கிடைக்கிற வெகுமதிகள், இதெல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. இல்லையா? உண்மை தானே? அதனால தான் பாருங்கள், சின்ன பிள்ளைங்களை கூட என்ன பண்ணுறாங்கன்னா கடத்திட்டு போயிடுறாங்க. எப்படி கடத்துறாங்கன்னா, அதுக்கு பிடிச்ச ஒரு சாக்லேட்டை கொடுத்தா போதும், அதுக்கு பிடிச்ச ஒரு தின்பண்டத்தை கொடுத்தா போதும், ஒரு பொருளை கொடுத்தா போதும், அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும்? அப்படியே ஏமாற்றி கடத்திட்டு போயிடலாம். ஆனால் அதே பிள்ளை வளரும்போது ஒன்றை கண்டுபிடிக்குது, பொருள் ஒன்றுமே கிடையாது, பணம்லாம் ஒன்றுமே இல்லை, ஐஸ்வர்யம் அந்தஸ்தெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப தேவை என்னன்னா
அன்பு தான். அன்பு தான். டு ஐ ஃபைண்ட் லவ்? நான் சொன்னது போல் அந்த அன்பை வந்து ஃபவுண்டேஷனாக இருக்கணும். அதுக்கு மேலே எது வேணால் வச்சு கட்டலாம். ஆனால் அநித்தியமானதெல்லாம் ஃபவுண்டேஷனாக போட்டுட்டு மேலே வந்து கட்டலாம் அப்படின்னா அது நிற்காது. அது அன்பாக இருந்துட்டா ஆசீர்வாதத்தை பெற்றுடலாம். ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால அன்பு வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்காது. சொல்ல விளங்கிருங்க உங்களுக்கு. அன்பாக இருந்துட்டா ஆசீர்வாதத்தெல்லாம் சம்பாரிச்சிடலாம். ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனாக வச்சுட்டு அன்பு தானாக வரும்னா வராது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அன்புக்கு தான் முக்கியம். ஏன்னா அதுதான் ஒழியாது, அதுதான் மாறாதது, அதுதான் உண்மையானது. வாட் ஆர் யூ கோயிங் ஆஃப்டர்? ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நான் உன்னை எப்படி உனக்கிட்ட உறவு வைத்தேன்னா ஜஸ்ட் லவ், ஜஸ்ட் லவ். அன்பினாலே இந்த உறவை நான் கட்டினேன். அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன். அநாதி ஸ்நேகம்ன்றது என்ன? வாட் டஸ் இட் மீன்? ஈவன் பிஃபோர் வி எக்ஸிஸ்டட் காட் லவ்ட் அஸ். நாம் ஒரு ஆள்னு உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி கர்த்தர் நம்மை நேசித்தார். இதை கொஞ்சம் உங்களால் சிந்திக்கிட்டு பார்க்க முடியுதா உங்களால்? இந்த உலகத்தில் நம்மகிட்ட வந்து யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம அப்படியே நிறைய பேர் உருகிடுறாங்க. அப்படியே பனி போல உருகி விழுந்துடுறாங்க. ஐயோ என்ன லவ் யூன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்காக ஐ லவ் யூன்னு சொன்னாங்கன்னு யோசித்து பாருங்க. அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்குது, அதனால சொல்கிறாங்க ஐ லவ் யூ, இல்லையா? ஒருவேளை அவங்களுக்கு பிடிச்ச அழகு நம்மகிட்ட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அந்தஸ்து நம்மகிட்ட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆஸ்தி நம்மகிட்ட இருக்கலாம். அதை பார்த்த உடனே பீப்புள் ஆர் ட்ரான் டு லவ் அஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் காரில் நான் வந்து சென்னையிலேருந்து உள்ளே வந்துட்டுருக்கேன், ஆவடி பக்கம் வந்துட்டுருக்கேன். வர வழியில் ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்கள் பிள்ளைக்கு எங்கள் மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன குழந்தை? பையன்தான் பிறந்திருக்கான். ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிட்டு. பாஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் சொன்னேன் ஆவடி பக்கம் வந்துட்டுருக்கேன். பாஸ்டர் நாங்கள் அந்த வழியில் தானே இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, நீங்கள் வந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. குழந்தை பிறந்து 2 நாள் ஆகிடுச்சு. நான் கேட்டேன் ஏதாவது எமர்ஜென்சியா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர் ஹெல்த்தியாக தான் இருக்காங்க, நான் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் வர முடியுமாண்ணா? இந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே இருக்கிறா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்னு. இப்போ நான் சரி ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்து தாயும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, பிள்ளையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ ஏம்மா அப்படி அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால், அங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அந்த பையன் பிறந்து 2வது குழந்தை, அந்த பையன் பிறந்து 3 நாளாக அந்த ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்பத்திரிக்கே வரலையாம். அவர் வரமாட்டேன்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிட்டாராம், கோச்சிக்கிட்டாராம். ஏன்பா கோச்சிக்கிட்டாருன்னு கேட்டேன். என்ன தெரியுமா பிரச்சனை? முதல் குழந்தை பையனா, 2வது குழந்தை வந்து பொண்ணாக பிறக்கணும்னு அவர் விரும்பினாராம். அது பையனாக பிறந்துருச்சுன்னு வீட்டில் உட்காந்துக்கிட்டாராம். அதை பார்க்கவே மாட்டேன், அந்த முகத்தில் முழிக்கவே மாட்டேன். அம்மா நான் ஃபோன் பண்ணி ஆலோசனை கொடுத்து வர வச்சு திரும்ப சேர்த்து விட வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ இவருக்கு அன்பு எப்போ வரும் அப்படின்னா, தான் விரும்புகிற மாதிரி பொண்ணு பிறந்துருச்சுன்னா இவருக்கு என்ன வரும்? இவர் ரொம்ப எதிர்பார்த்து ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் எதிர்பார்ப்பு நடக்கலைன்னு உடனே அன்பு இல்லாமல் போயிடுச்சு. சில குடும்பங்கள் அப்படியே மாறி இருக்கும். பையன் பிறந்தால் லட்டு வரும், பொண்ணு பிறந்தா அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு 9ஆம் மாதம் ஜெபம்னு வச்சு கூப்பிடுவாங்க. காலைல 2 மணிக்கு ஃபோன் அடிக்குதுன்னா பையன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜோம் பண்ணி முடிச்சு 2 மாதமும் ஃபோன் வரலன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இவங்க அன்பு அப்படியே வடிஞ்சு வாடி சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க எதிர்பார்த்தது என்னது? ஆமாம். ஏன்னா இந்த உலகம் எப்படி நம்மளை அன்பு கூறுதுன்னா, நம்மளை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருந்துட்டோம்னா அன்பு வந்துடும். இதுதான் உலக அன்பு. இதுதான் உலக அன்பு. நிறைய பேர் இதை உண்மையான அன்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்காங்க. அந்த குடும்பத்தில்
ஒரு குழந்தை பிறந்துச்சு, நல்ல ஹெல்த்தியாக பிறந்த மாதிரி இருந்தான். 6 மாதத்தில் கண்டுபிடிச்சாங்க அந்த பையனுக்கு மைல்டு ஆட்டிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. மன வளர்ச்சி கொஞ்சம் குன்றிய பிள்ளையாக இருக்கிறான்னு கண்டுபிடிச்சாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த பிள்ளையை அப்படியே வீட்டில் விட்டுட்டு அந்த தாய் வீட்டை விட்டு போயிட்டா. இன்றைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் வரல திரும்ப. 15 years. இன்றைக்கி அந்த பையன் ஒரு ஹோமில் வளர்றான். மனுஷ அன்புன்றது என்ன தெரியுமாங்க? இந்தம்மா எதிர்பார்த்தது ஒன்று, பையனுக்கு ஒரு பலவீனம் உடனே அப்படியே விட்டு போயிட்டாங்க. சொந்த தாய் விட்டு போயிட்டா. அதானே பைபிளில் போட்டிருக்கு, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டால்னு. எதுக்கு போட்டிருக்கு? தாய் தன் பிள்ளையை மறப்பாளா? தன் பால் உண்கிற பிள்ளையை மறப்பாளா? அவள் மறந்தா கூட நான் மறக்க மாட்டேன்னு ஏன் சொன்னார்னா, மறக்கிற அனுபவம் கூட இன்றைக்கு உள்ள உலகத்தில் தாய்மாருக்கு உண்டு. வேண்டாத பிள்ளைன்னு சொல்கிறவங்க எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க தெரியுமா? தனக்கு கஷ்டம் வந்துட்டா பிள்ளையை கலைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இன்றைக்குள்ள போக்காக போயிட்டுருக்கு இல்லையா? அப்போ எப்போ அன்பு வரும்னா, தனக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்தால் அன்பு வரும், தங்க வசதிக்கு ஏற்ற மாதிரிலாம் அன்பு வராது. இதுதான் உலகம். இன்றைக்கி அந்தஸ்துக்காக அன்பு கூறுறது அப்படின்றது ரொம்ப பிரபலமாக நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஆல் ஃபார் த ஸ்டேட் ஆஃப் யுவர் ஸ்டேட்டஸ். அப்பா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. அவங்க ஊழியத்தின் ஆரம்ப காலம், அப்போ ரொம்ப எளிமையாக இருந்த நாட்கள். அப்போ அவங்க ஊழியனாக பயிற்சி பெற்று கொண்டிருக்கிற நாட்கள் சுந்தரம் பாஸ்டர்ட்ட. அப்போ ஒரு முறை அவங்க ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் அவங்க ஏதோ ஒரு கல்யாணமோ கூட்டமோ ஏதோ ஒன்றுக்காக போயிருக்கிறாங்க பாஸ்டரோட. அப்போ கூட இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொன்னாங்களாம், இந்த ஊரில் தான் நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தேன். எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தங்க இங்கே இருக்கிறாங்க, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் தோணுது, நீங்கள் வரீங்களா, நம்ம போயிட்டு வரலான்னா. அவர் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு 2 பேரும் கிளம்பி இந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அப்பா பெல் அடித்த உடனே அவங்க கதவை திறந்துருக்காங்க. எங்கள் அப்பாவை பார்த்த உடனே அவங்க எதிர்பார்க்கல எங்கள் அப்பா வருவார்னு. எங்கள் அப்பாவை பார்த்த உடனே எப்படி இருக்கு அப்படிலாம் விசாரிச்சிருக்காங்க. விசாரித்து ஒரு 10 நிமிஷம், உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, உங்கள் அப்பா எப்படி இருக்காங்க, உங்கள் அப்பா எப்போ இறந்தாங்க, உங்கள் அண்ணன் எப்படி இருக்காரு, தங்கச்சிங்க எப்படி இருக்காங்க, எல்லாம் ரோட்லே தான். எங்கள் அப்பா ரோட்டில் நிற்கிறாரு, இந்த அம்மா வாசல்லே நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் வேற ரொம்ப பேச்செல்லாம் ஒரு ஆளை வர கூட கூப்பிட்டு வந்திருக்காங்க. எங்கள் சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய ஒரு ரத்த சம்பந்தம்னு உள்ளே ஏற்ற மாட்டேங்கிறான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பாவுடைய நிலைமை, அவங்க எப்படி ஊரை விட்டு ஓடிட்டாங்க, எல்லா சொத்துக்களை இழந்து வெறுங்கையாக போனாங்கன்னு அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் ரோட்டில் நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்காங்களாம். பேசிக்கிட்டே இருந்துட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களாம், சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னா. எங்கள் அப்பா சொன்னாங்களாம், நான் பிரசங்கியாராக இருக்கேன். அந்த ஊரில் பாஸ்டர்னா புரியாது, பிரசங்கியாராக இருக்கேன். இதை சொன்ன உடனே பின்னாடி ஒரு சோஃபா இருந்துச்சான், அந்த கதவுக்கு அந்த அப்படியே உட்காந்தாங்களாம். போச்சு போ அப்படின்னு உட்காந்தாங்களாம். எங்கள் அப்பாவுக்கு இன்னும் அவமானம். இவர் வேற பக்கத்துலேருந்து எங்கள் அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னையா சொந்தக்காரன் என்ன போச்சு போன உட்காண்டாங்க. இவங்க ரோட்டில் நிற்கிறாங்க. அப்போ அந்த அம்மா எங்கள் அப்பாவை பார்த்து, சரி சென்னையிலலாம் பிரசங்கியார்னா எவ்வளோ கொடுப்பாங்க? ஏன்னா அவங்க ஊரில் பிரசங்கியார்னா 5-10 சம்பாதிக்கிறவங்க. எங்கள் அப்பாவுக்கு டெம்பர் ஏறிடுச்சு. சும்மா விட்டாராம், ஒரு 300 ரூபா கொடுப்பாங்கன்னாராம். உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் 1960லலாம் ஹெட் மாஸ்டருக்கே 300 ரூபா சம்பளம் இருக்காது. 300 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னாராம். அப்பா சொன்னாங்க, அந்த சோஃபாவில் ஸ்ப்ரிங்கில் அப்படி எழும்புன மாதிரி எழும்புனாங்களாம். அட மவனே, உன்னை வெளியவே நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறேன்னு, உள்ள வாயா. உள்ள வர வச்சு உட்கார வச்சு 2 நிமிஷம் கூட இருக்காதான். முறுக்கு வருதான், சீடை வருதான், அதிரசம் வருதான், திருநெல்வேலி அல்வா எல்லாம் லைனாக அடிக்காச்சு. காப்பி போட்டு வந்துடுற ராஜான்னு ஓடுறாங்களாம் உள்ள.
பக்கத்தில் இருந்து அவனுக்கு வயிறு பசி தாங்க முடியல. அவனுக்கு மத்தியான நேரம் எடுக்க கை நீட்டானா, தொட்டுப்படாதுன்னு அப்பா பிடிச்சி இழுத்தாரன் கையை. என்னண்ணே பசிக்குது, ஏய் இதில் வச்ச ஒரு முறுக்கும் உனக்கு எனக்கு இல்லை, 300 ரூபாய்க்கு அது, தொட்டுறாத. புரியுதுங்களா உங்களுக்கு? அன்பு சில பேருக்கு பொங்கும். ஏன் பொங்குதுன்னா அந்த 300 ரூபாய்க்கு, அந்த முக அழகுக்கு, அந்த பின்னணிக்கு. இதாங்க மனுஷ அன்பு. ஆனால் தேவன் ஒரு அன்பு வச்சார். என்ன அன்பு தெரியுமா? நம்ம எப்படி வளர்கிறோம், எப்படி பாஸ் பண்ணுறோமா, ஃபெயில் ஆகுறோமா, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுறோமான்னு பார்த்து அன்பு வைக்கிறது இல்லை. நம்ம இந்த நாட்டில் வேலை வாங்கணுமா, வெளிநாட்டில் வேலை வாங்கணுமா, எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் பார்த்துல அன்பு வைக்கிறேன். அநாதி ஸ்நேகம். தாயின் வயிற்றில் கருவாக இருந்தோமா, அப்பவுமே அவர் கண்ணில் பார்த்தாராம். உருவமே இல்லையாம், அதை கூட எண்ணாராம். நம்மளை பேர் சொல்லி அழைத்தாராம். அவர் வைத்த அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நான் சொல்லுவேன், அந்த அநாதி ஸ்நேகத்தினால கர்த்தர் நம்மை நேசித்த அன்பை போல ஒரு அன்பு, சிறந்த அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாற்றும் போகலாம், அன்பு மட்டும் ஒழியாது. அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். அழகெல்லாம் அற்று போகும், உலக எழிலெல்லாம் ஏமாற்றும். உம் அன்பு மாறாதையா, உம் அன்பு மாறாதையா, ஒரு நாளும் அழியாதையா. அன்பு ஒரு நாளும் அழியாதையா. எனது மனவாழன், எனது மனவாழனே, என் இதய ஏக்கமே, இனியவர் ஏசையா, உம்மை தான் தேடுகிறேன், நான் உம்மை தான் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், இயேசுவினுடைய அன்பு, அவரோடு இருக்கிற உறவுன்றது ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் வர்ற உறவு கிடையாதுங்க. ஆஸ்தியின் அடிப்படையில் இருக்க உறவு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தஸ்துகளை வைத்து தேவன் நம்மகிட்ட உறவை கட்டலை. ஆண்டவரோடு நமக்கு ஆண்டவர் இழுக்கிற உறவு வந்து அன்பு. அன்பு, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா அநாதி ஸ்நேகம். ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகம். இந்த அநாதி ஸ்நேகம் நம்ம மேலே எப்போ வைத்தார் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். யார் முதல் அன்பு வைத்ததா? தேவன் நம்ம மேல் அன்பு வைத்தார். சரி, தேவன் நம்ம மேல் அன்பு வைக்கும் போது நமக்கு என்ன இருந்துச்சு? நம்ம என்ன எப்படிப்பட்ட மக்களாக இருந்தோம்? கர்த்தர் நம்மை நேசிக்கும் போது நம்ம யாராக இருந்தோம் அப்படின்னு கேட்டால், ரோமர் 5:7-8 வாசிக்கும் போது, ரோமர் 5:7-8 பார்க்கும்போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். எப்பொழுது நம்மேல் அன்பு வைத்தார்னா, நல்லவனா இருக்கும் போது இல்லையா? எப்போ? ஓ, நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர். அந்த அநாதி ஸ்நேகம்ன்றது, அந்த வார்த்தை வந்து ரொம்ப ஆழமானது. அது even before I became better, even before I became worthy, even before I became beautiful, even before I became successful, God loved me. என் வாழ்க்கையில் நான் எதையுமே சாதிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை ரொம்ப நேசிச்சிட்டாரு. என்னை ஒரு பொருட்டுன்னு மக்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன அவர் பார்த்துட்டாரு, என்னை பார்த்துட்டார்.
ஆடுகளுக்கு பின்னாடி தான் போயிட்டு இருந்தேன். அப்பவுமே என்னை தெரிந்தெடுத்துட்டாரு. நான் தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாலேயே என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாரு. அவர் என்னை தீர்க்கதரிசியின் அபிஷேகம் பண்ணார். ஐ டென்ட் ஹேவ் டு ப்ரூவ் எனிதிங் டு காட். நான் தேவனுக்கு நான் எதையுமே நான் வந்து சாதித்து காட்ட வேண்டிய அவசியமே தேவைப்படலை. ஏன்னா அவருடைய அன்பு வந்து அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அன்பை உணர்றீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில்? See, sometimes we run after people longing for love. இந்த அன்பு எனக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குறோம். பட் ஆனால் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், மக்கள் எல்லாருமே நம்மளை திரும்பி உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே, உங்கள் தாய் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால், உன் நண்பன் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால், உன்னுடைய உறவுகள் யாருமே உன்னை நேசிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முன்னால், முதலாவது அன்பு கூர்ந்தவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. முதலாவது அன்பு வைத்தார். எப்போ அன்பு வைத்தார்னா, ஒன்றுமே இல்லை, நான் வெறுமையாக இருந்தேன், தாழ்மையில் இருந்தேன். ஆனால் அந்த டைமில் என்னை ரொம்ப நேசிச்சார். வெறுமையாக இருந்தேன், என்னை அப்படி நேசிச்சார். என்னை நேசிக்கிறதுக்கு ஒரு காரணமே இல்லை. பாவத்தில் கிடந்தேன், என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு நேசித்தது மாத்திரம் இல்லை, பாவத்தில் இருந்த எனக்காக அவர் மரித்தார். See, he did not love me after I proved something to him. You have to understand that. He did not love me after I proved something to him. நான் வந்து ஏதோ ஒரு தகுதி படைத்தவன் என்று நான் நிரூபித்த பிறகு இயேசு தன்னுடைய அன்பை எனக்கு காட்டல. It was plain speak that I was worthy of nothing. நான் ஒன்றுக்கும் உதவாதன் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நான் பாவி, அக்கிரமத்தில் இருக்கிறேன். பாவத்தில் என் தாய் என்னை கருத்தரித்தாள். அக்கிரமத்தில் நான் உருவானேன், துர்குணத்தில் உருவானேன். எனக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. எனக்கு அடிப்படையே கிடையாது. அடிப்படையே இல்லாத இடத்துல எனக்கு ஆரம்பிக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. உளையான சேற்றில் இருக்கேன். சொல்கிறார், உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நான். இந்த அன்பை போல ஒரு அன்பை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இன்றைக்கு அன்பு கூடுறதுக்கு என்னென்னலாம் டிமாண்ட் பண்ணுறாங்க தெரியுமாங்க? அநித்தியமான ஒரு உலக வாழ்க்கையில் கூட உட்கார்ந்துருக்கிறதுக்கு என்னென்னலாம் டிமாண்ட் பண்ணுறாங்க தெரியுமா? என்னென்னலாம் கேள்வி கேட்குறாங்க தெரியுமா? என்ன இன்டர்வியூ பண்ணுறாங்க தெரியுமா? ஆனால் எதையுமே கேட்காம, எதையுமே எதிர்பார்க்காம, எதையுமே பார்க்காம, நம்முடைய பரிதாப கோலத்தில் ரத்தத்தில் நம்ம தோய்ந்து கிடந்த நேரத்தில் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி வந்த ஒரே ஒருத்தர் உண்டானா இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அநாதி ஸ்நேகத்தினால் நான் உன்னை. இன்றைக்கு காலையில் யாராவது வந்து, பாஸ்டர் ஐ டோன்ட் ஃபீல் லவ்ட், நான் நேசிக்கப்பட்டவனாகவே எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை, ஐ டோன்ட் ஃபீல் வேல்யூட், எனக்குன்னு ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், யாருமே என்னை ஒரு பொருட்டாக எண்ணாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் உடஞ்சி வந்திருக்கீங்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட காரியம் நடந்த பிறகு எவ்ரிபடி லெஃப்ட் மீ, இந்த பலவீனம் வந்ததுக்கு அப்புறமா, இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா, இந்த தோல்வி வந்ததுக்கு அப்புறமா, இந்த அவமானம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுறேன்னு வந்திருக்கீங்களா? ஐ ஹேவ் குட் நியூஸ் ஃபார் யூ. தேர் இஸ் சம்படி ஹூ லவ்ஸ் யூ வித் an everlasting love. அநாதி ஸ்நேகத்தினால் உன்னை நேசிக்கிற ஒரு தேவன் ஒருவர் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அன்பு முடிவில்லாதது. நம்முடைய எல்லா துவக்கங்களுக்கு முன்பாகவே நம்மளை துவங்கி நேசிச்ச அன்பு அந்த அன்பு. அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை ஸ்நேகித்தேன். அடுத்த பகுதிக்கு வாங்க. எரேமியா 31:3, ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். இது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வேர்ட். ஆண்டவர் நேசிச்சேன்றார் ஒன்று, ரெண்டாவது இப்போ என்ன பண்ணுறாரா? இழுக்கிறாராம். எப்போ ஒருத்தரை நம்ம இழுப்போம்? எப்போ இழுப்போம்னா, நாம் வந்து அவங்களோட இருக்கிறோம் அப்படின்னு அவங்க உணராமல் அவங்களோட கவனம் திசை திரும்பும் போது தான் இழுப்போம். சில வேளைகளில் என்னுடைய தம்பி வந்து பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நான் சில தடவை க்ரௌடில் உள்ளே போனால் சில சேரில் அப்படியே பின்னாடி போயிட்டே இருப்பேன். பார்க்கும்போது 1-2 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே செல்ஃபோனில் வச்சுட்டு ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பொதுவாக என்ன பண்ணுவேன்னா, பக்கத்தில் போய் ஒரு தட்டுவேன். தொட்டுட்டு நான் பாட்டு போயிடுவேன். திரும்பியெல்லாம் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். அவங்க ஃபஸ்ட்டு யார் தட்டினான்னு பார்த்துட்டு, பாஸ்டர் தட்டினாருன்னு உடனே இப்படி திரும்பி நான் ஸ்மைல் பண்ணால், சாரி பாஸ்டர் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன அங்கே செய்தேன்னா,
இது இந்த இடத்துல நீ கவனம் செலுத்த வேண்டிய காரியம் கிடையாதுப்பா, நீ எதில் கவனம் செலுத்தணும், செய்தியில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறது. ஆண்டவர் கூட செலுத்துறவில்ல, நம்ம அப்படி கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும் போது அப்படி இழுப்பாரான். அப்படி இங்கே வா, எங்கே போகிற, என்னுடைய அனாதி ஸ்நேகத்தினால் நான் நேசிச்சுட்டு இருக்கேன், நீ எங்கே போகிற அப்படின்னு இழுப்பார். நம்மை தம்மண்டை இழுத்து கொள்ளுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். தட் மீன்ஸ் நம்மளை அன்பு கூர்ந்தேன்னு சொல்லிட்டு அன்பு கொடுத்தேன்னு சும்மா ஒரு பெனிஃபிட்ஸை டோல் அவுட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறவர் கிடையாது. நம்மளை கண்காணிச்சிட்டே இருப்பார். நாம் கொஞ்சம் அப்படி இடரும்போது அப்படி பக்கத்தில் வருவார், கொஞ்சம் முழுகும்போது பக்கத்தில் வருவார். என்னாச்சுப்பா உனக்கு, வாட் ஹேப்பன், யூ பிகேம் டயர்ட், யூ லாஸ்ட் யுவர் ஃபோக்கஸ், என் மேல் உள்ள கவனத்தை நீ இழந்துட்டியா, அப்படி எழுப்பாராம். சில வேளையில் பிள்ளைகள் வந்து சுற்றி தான் விளையாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், ஒரு சர்க்கிளை தாண்டும் போது அவங்களுக்கு டேஞ்சர் இருக்குன்னு உடனே பிடிச்சி இழுப்பாங்க. அதே போல் ஆண்டவர் சில தடவை நாம் அந்த சர்க்கிளை விட்டு அப்படி போகும்போது அப்படி இழுப்பார். which tells us I'm constantly watching you. அது என்ன சொல்லுதுன்னா, I can realize the presence of God around me. அதான் நான் ரெண்டாவது சொன்னேன், தேவனை பற்றிய உணர்வை கர்த்தர் நமக்கு பல விதங்களை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்குகிறார். He makes us realize His existence and His presence in our life. பல விதங்களில், பல கோணங்களில் கர்த்தர் வந்து அதை உணர பண்ணுறார். நிறைய வேளை வாழ்க்கையில் ஈவன் கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட இந்த ஆண்டவருடைய அனாதி அன்பை நம்ம ருசித்த பிறகு இல்லை, நம்ம கொஞ்சம் தூரம் வாழ்க்கை பயணத்தை போயிட்டு இருக்கும்போது சில தடவை த பிசினஸ் ஆஃப் லைஃப், உலகத்தின் கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாம் சில நம்மளோட கண்கள் அப்படியே மறைச்சிடும். சில தடவை சோர்வு நம்மளை அப்படியே சோர்வுற பண்ணும். அந்த அன்பின் மேலே நம்ம வந்து ஆதரவு வைக்காமல் உலகத்தின் மேல் அஸ்திபாரம் வைக்கணும், அப்படி திரும்புவோம். கர்த்தர் அப்படி இழுப்பார், இங்கே வா, எங்கே போகிற, மாயையில் போய் கட்டாத, உனக்கு ஒரு உறுதியான அஸ்திபாரத்தை நான் வச்சுருக்கேன், இங்கே வா அப்படின்னு இழுப்பார். He pulls us behind, He pulls us towards Him, He draws us close to Him. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல சம்பவம் உண்டு. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருக்காங்க. அதில் இளையவன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறான், தகப்பனே, உம்முடைய ஆஸ்திகளில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். வேதம் சொல்லுது, அந்தப்படி, அதாவது அவன் எப்படி கேட்டானோ அதன்படியே தகப்பன் வந்து தன் ஆஸ்தியை இவனுக்கு பங்கிட்டு கொடுத்தான். 13ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, அப்பா வந்து எவ்வளோ அன்பு வச்சுருந்தாருன்னா கேட்டவுடனே கொடுத்துட்டாரு, தன்னுடைய ஆஸ்தியை கொடுத்துட்டாரு. ஆனால் 13ஆம் வசனத்தை சில நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த பையன் என்ன செய்கிறான்னா எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டானா. ஆஸ்தியெல்லாம் விற்றுட்டான் போல இருக்கு, எல்லாம் விற்று பணமாக்கி எல்லாம் சேர்த்துக்கிட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போனான். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான், ஆஸ்தி எல்லாம் அழிச்சு போட்டான். நீங்கள் யோசித்து பாருங்க, இந்த ஆஸ்தியில் ஒன்று கூட இவன் சம்பாரிச்சதில்லை, இது அப்பாவுடைய ஆஸ்தி, அப்பா தனக்காக சம்பாரிச்சது. ஒருத்தர் வந்து தான் ஆஸ்தி சேர்க்கிறார் அப்படின்னா யாருக்காக சேர்க்கிறான்னு தான் பிள்ளைக்கு தான். தான் பிள்ளை மேலே வச்ச அன்பினால் ஆஸ்திகளை வாங்கி வாங்கி, அவருக்கு தெரியும் எனக்கு வயசாகிடுச்சு, இப்போ நான் எவ்வளோ நாள் இந்த வீட்டில் இருக்க போகிறேன், ஆனால் என் பிள்ளை ஒருத்தன் இருக்கான் பின்னால், அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவனுக்கு இந்த கஷ்டம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட வயதான நாட்களில் நான் பார்த்துருக்கேன், சில பேர் செய்கிறத பார்த்துருக்கேன். ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வந்திருக்கும், 60 வயசாகிடுச்சு அவங்களுக்கு, அவங்களுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு 20 லட்சம் வந்திருக்கும். இந்த 20 லட்சத்தையுமே வந்து வீடை கட்டுவாங்க. எவ்வளோ வருஷம் அவங்க வாழ போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் இருந்த அத்தனை காசையும் எதுக்கு முதலீடு பண்ணி வீடு கட்டுறாங்கன்னா இவங்களுக்காக இல்லை. அது எப்படி கட்டுவாங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, பையனுக்கு ஏற்ற மாதிரி கட்டுவாங்க. பையனுடைய டிசைனுக்கு, பையன் ஸ்டைலுக்கு, பையன் சைஸுக்கு கட்டுவாங்க. அவன் சொல்லுவான், டிசைன் கொடுப்பான், இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்கன்னு. மொத்த சேவிங்ஸையும் கொண்டு போய் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா, உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு பிள்ளைக்காக. இந்த அப்பா பாருங்க, சேர்த்து வச்ச ஆஸ்தியை பையன் வந்து கேட்குறான், எனக்கு கொடுங்க டேடினா உடனே கொடுத்துட்டாரான். அப்போ இது ஒன்றுமே முடிந்து கிடையாது, எல்லாம் வாங்கிட்டான். வாங்கினவன் வேதம் சொல்லுது தூரதேசத்துக்கு போனான். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, உங்கள் பணம் வேணும் நீங்கள் வேணாம், உங்கள் காசு வேணும் நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு காசை வாங்கிட்டான், அப்பா விட்டு போயிட்டான். அங்கே போயிட்டு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறான், எல்லாத்தையும் செலவழிக்கிறான்.
எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்கும்போது 14ஆம் வசனம் சொல்லுது, காசெல்லாம் காலியாச்சு, வருமானம் கிடையாது, செலவு மட்டும்தான் இருக்குது, காசு காலியாகிடுச்சு. அந்த தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. வேதத்தில் படுத்திங்கன்னா இந்த பஞ்சத்தை கொண்டு வருகிறவரே கர்த்தர் தான். அவர் மழையும் பெய்ய பண்ணுகிறார், மழையை நிறுத்தவும் செய்கிறார், விளைச்சலையும் கொடுக்குறாரு, பஞ்சத்தையும் அவர் கொடுக்குறார். இப்போ இதை அலோவ் பண்ணுறாரு லைஃப்பில். இவன் தூரதேசத்துக்கு போனாலும் பஞ்சம் வருகிறது. ஏன்னு சொல்லுது, அந்த பஞ்ச நேரத்தில் குறைவுபட தொடங்குறான். குறைவுபட தொடங்கி அந்த தேசத்தில் ஒரு மனுஷனோட போய் இணைஞ்சிக்கிறான். அப்போ கூட அப்பாட்ட வரணும்னு நினைக்கல அவன். ஒரு மனுஷனோட இணைஞ்சிக்கிட்டு பன்றி மேய்ச்சி கூட பிழைச்சிக்கலான்னு உட்காந்துருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா, இருக்கிற பஞ்சத்தில் வேறு வேலையும் கிடைக்கல, வருமானமும் கிடையாது, இப்போ ஆகாரம் இல்லாத பசி வருது. அந்த நேரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, அவனுக்கு புத்தி தெளிஞ்சுதான். தெளியும் போது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசினால் சாகிறேன். அப்போ அர்த்தம் என்னன்னா, பஞ்சம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, அப்பா மாறவே இல்லை. அவர் இருக்கிறபடியே இருக்கிறார். அவர் தயாள பிரபுவாக இருக்கிறார். மாறினது யார் தான்? பையன்தான் மாறிட்டான். அப்பா இருக்கிறபடி தான் இருக்கிறார். ஆனால் இந்த பஞ்சம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்ததுன்னா, ஒரு தெளிவை கொண்டு வந்து, அந்த தெளிவு என்ன செய்ததுன்னா, அப்பாட்ட திருப்ப அவனை தன்னால் நடக்க வச்சது. நான் சொல்லுவேன், சில தடவை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற காருண்யத்தினால சில ப்ராப்ளம்ஸ், சில சேலஞ்சஸ், டிஃபிகல்ட்டிஸ் தான் நம்ம லைஃப் கிறிஸ் கிராஸ் பண்ண வச்சில்ல. யூ கோயிங் டூ ஃபார், என்கிட்ட வா திரும்ப அப்படின்னு எழுப்பார். எத்தனையோ பேரோட லைஃப்பில் நான் இதை நான் கவனிச்சிருக்கேன். உபத்திரவப்படுவதற்கு முன்பாக உம்மை நான் மறந்து போயிட்டேன், ஆனால் இப்பொழுதோ உன் மண்டை திரும்ப வர்றேன். உபத்திரவத்தின் குகையில் நம்மை தெரிந்தெடுக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். நம்மளை வேதனைப்படுத்தணுன்றது அவருடைய நோக்கம் இல்லை, நம்மளை பசியில் வைக்கணும்னு நோக்கம் இல்லை. நம்மளை வேதனைப்படுத்தி நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறது அவருக்கு பிரியம் இல்லை. ஆனால் அநேக வேளை இந்த பாதையை என்ன பண்ணுறாருன்னா, உன்னை ரியலைஸ் பண்ண வைக்கிறார். நீ சுகமாக இருக்கும்போது என்னை மறந்துருந்தப்பா, அட்லீஸ்ட் சுகவீனத்திலேயாவது என்னை ஞாபகம் வச்சுக்கோ. டர்ன் டு மீ, டர்ன் டு மீ. ஆண்டவர் சில வேளை நம்முடைய பாதைகளில் இழுக்கிற காரியங்களுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரம் பண்ணுறேன். சில பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன், 2 விதமாக அவங்க வாழ்க்கையில் செயல்படுறாரு. ஒன்று இந்த இளைய குமாரன் மாதிரி, பஞ்சம் அவன் வாழ்க்கையில் தகப்பன் பக்கம் திருப்பிடுச்சு. அவனை தூரம் போனவனையும் கண்டெடுக்கிறதுக்கு கர்த்தர் பஞ்சத்தை பயன்படுத்தினார். ஆனால் சிலருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கிறேன், கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை காண்பிக்க அற்புதங்களை தேவன் செய்கிறார், அதிசயங்களை நிகழ்த்தி நான் இருக்கேன், நன்றியோடு அவர்கிட்ட திரும்புறதுக்கு ஆண்டவர் கொண்டு வர்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் காணும்படி 10 பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்து, ஜீவனுள்ள தேவன் உன்னை மறக்கவில்லை என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். அக்கினியால் பதிலளித்து கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடும்படி செய்தார். நோக்கம் ஒண்ணுதான், என்ன தெரியுமா? ரியலைஸ் தி எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் த லவ் ஆஃப் காட். மாறாத தேவனுடைய அன்பையும் வல்லமையும் உணர்ந்து கொள்ளுப்பா, உணர்ந்து கொள். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்று கொள்ளைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்று கொள்ளைத்தார்.
எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்றி நின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்றி நின்று என்னை பேரிக்காது காத்து கொள்வார். ஆமென். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்மண்டை திரும்புவதுக்குன்னே சில சிச்சுவேஷன் எனக்கு வைத்தீங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்கேயோ நான் போயிருக்க வேண்டியது, ஆனால் என்னை ரியலைஸ் பண்ண வைத்தீங்க. ஐ எம் கோயிங் டூ ஃபார். என்னை புத்தி தெளிய பண்ணுறதுக்காக உமக்கு நன்றி. ஒருவேளை இன்றைக்கி இந்த காலையில் ரொம்ப புரோக்கன் ஹார்ட்டடாக நீங்கள் யாராவது வந்திருக்கலாம், ரொம்ப உடைஞ்ச உள்ளத்தோடு வந்திருக்கலாம், பெரிய கேள்விக்குள்ள வந்திருக்கலாம். இது எப்படி நடக்கும், எப்படி முடியும், ஏன் எனக்கு இந்த போராட்டம் பிரச்சனை, ஏன் இந்த கர்த்தரை அனுமதிச்சார், இப்படிலாம் நீங்கள் உங்களை ரொம்ப கேள்விகளால் துளைத்து வந்திருக்கலாம். பட் ஐ வாண்ட் யூ டு நோ that God has his own way of drawing people to himself. தேவன் தம்முடைய ஜனங்களை தம்மண்டை இழுத்து கொள்றதுக்கு அவருக்குன்னு வைத்திருக்கிற வழிகள் ஆச்சரியமானது. in so many ways he draws us. சிலர் நயங்காட்டி ஆண்டவர் வந்து இழுக்கிறாரு, சிலருக்கு அற்புதங்களை செய்து இழுக்கிறாரு, சிலரை வந்து ஆண்டவர் சில சோதனைகளை கொடுத்து கூட இழுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியுது, எப்பா இந்த மாயான அன்புக்கு பின்னால் நீ ஓடிட்டு இருக்க, இது வல்ல, என்னோட அன்பு ஒன்றே மாறாதது. அந்த அன்பை ருசிக்கிறதுக்கு அவர் நம்ம கொடுக்கிற கிருபை வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப தயவு, ரொம்ப தயவு. He makes us experience his true love. நிறைய வேளையில் நம்ம வந்து as we go up the ladder, நம்ம நிறைய வேளை படிகளை ஏறி நம்ம மேலே உயரங்களுக்கு போகும்போது sometimes we lose perspective. நம்ம வந்து நிறைய வேளை ஃபோக்கஸை இழந்துடுறோம். நிறைய வேளை நமக்கு பணமும் பொருளும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் மக்களும் மனிதர்களும் உறவுகளும் இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லி நிறைய வேளை we just lose the perspective of God in our life. தேவனை நடுமையமாய் நம்ம வாழ்க்கையில் வைக்காம அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக மாறிடுது. அன்றைக்கு அந்த இளையகுமாரோட வாழ்க்கையில் வந்தது போல எனக்கு இப்போ வந்து சந்தோஷம்தான் முக்கியம், நண்பர்கள் தான் முக்கியம், பாவ சந்தோஷங்கள் அப்படியே உழன்றுட்டு இருக்கான். God changes the situation. எல்லாத்தையும் புரட்டி போடுறாரு. Makes him come down to his knees. அவனை கூனி குறுக வைக்கிறார். ஆனால் அந்த இருள் நடுவில் a gentle voice turn to the Lord. அப்பா இடத்துல திரும்பி போ, எங்கள் அப்பா வீட்டில் கூலிக்காரனுக்கு சாப்பாடு இருக்கேன்னு உணர்வை தந்தார். முடிவு என்னன்னா அவனை திரும்ப அணைத்து கொண்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தீமைன்னு நினைக்கிறத கூட தேவன் நம்ம மேல் வைத்த அன்பினால் நம்ம சொல்ல முடியும், அதை தேவன் நன்மைக்காகவே மாற்றி வைத்து விட்டார். நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பை நீங்கள் தெரியும் பார்த்தீங்கன்னா அவருடைய அன்புக்கு நேரம் நம்மளை இழுக்கிறதுக்கு தேவன் எவ்வளோ வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார், எவ்வளோ வைராக்கிய வாஞ்சையாக. He's a zealous God. வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். எப்படி ஆகிலும் இழுத்து கொள்ளணும். இன்றைக்கி சொல்லுவோம், என்னை இழுத்துக்கிடுங்க ஆண்டவரே, நான் ஓடி வர்றேன், என்னை இழுத்துக்கிடுங்க ஆண்டவரே. சில காரியங்களை நான் ஃபோக்கஸை இழந்து நான் அப்படி ரொம்ப தூரம் போயிட்டேன், ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் நான். எனக்கு தெரியும் இன்றைக்கி இந்த ஆலயத்தில் சில பேர் நீங்கள் கடந்து போன பாதையை நீங்கள் கடக்காமல் இந்த இடத்துல உட்காந்துருக்க மாட்டீங்க. Your situation brought you to this place. சில ரொம்ப டெஸ்பரேட்டாக நம்மளை கொண்டு போய் ஆண்டை நிறுத்திட்டு அவரை நோக்கி பார்க்க வைக்கிறார். ஆனால் மறந்துடாதீங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இழந்தது எல்லாம் மீட்டுக்கொள்ள ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீ வேண்டிக் கொண்டதற்கும் நினைத்ததற்கும் அதிகமாகவே திரும்ப கொடுக்க வல்லவர், மீட்டெடுக்க வல்லவர். இதெல்லாம் ஏன் செய்கிறாருன்னா கோபத்தில் இல்லை, அநாதி ஸ்நேகத்தினால. இன்றைக்கி நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்து சொல்லலாம், இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் அன்பு கூறுறேன்னு சொல்லியிருக்காங்க,
அன்பு காண்பித்திருக்காங்க. ஆனால் சில அன்பெல்லாம் வந்து இட் ஹஸ் பீன் ஜஸ்ட் ஃபேக் லவ். அது ஒரு பொய்யான அன்பு. Some of the love that people claim that they have is a fading love. அது மங்கி போகிற ஒரு அன்பு. நான் சில அன்புகளை இந்த உலகத்தில் பார்த்துருக்கிறேன். நீங்கள் சொல்லலாம் இட் இஸ் அ ஃபெயிலிங் லவ், கைவிட்ட அன்பு. ஆனால் தேவனுடைய அன்போ அனாதியான அன்பு. It started before I started, it will stay even after I'm gone. அந்த அன்பு அவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரிய அன்பு. நான் தோன்றதுக்கு முன்னாடியே என் மேலே அன்பு வச்சுட்டாரு. ஒரு கண்ணு என்னை பார்க்குறதுக்கு முன்னாலே என்னை ரொம்ப நேசிச்சிட்டாரு. நான் போன பிறகு கூட என் சந்ததிகள் மேலே ஒரு அன்பு அப்படியே தொடர்ந்து வச்சிருப்பாரு. அதான் தேவ அன்பு. அதுக்கு துவக்கமும் இல்லை, அதுக்கு முடிவும். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? இன்றைக்கு இப்படிப்பட்ட அன்பை பெறக்கு நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம வந்து அழிவுள்ள மக்கள், அநித்தியமான வாழ்க்கை வாழ்கிறோம். நம்ம தகுதி இல்லாத மக்கள். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு மகா பெரியது. ஒருவேளை இன்னைக்கு காலையில் சில பேருக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டதாக இருக்கலாம். To just understand that you're so loved, that you're so loved. சில பேர் உங்கள் லைஃப்பில் சில பேர் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணலாம். I wish they were here. I wish I experienced their love. இவங்கெல்லாம் என் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த அன்பு எனக்கு தொடர்ந்து கிடச்சிருந்தா நல்லாயிருக்கும். நீங்கள் ஏங்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அன்பாக சொல்கிறேன், எந்த அன்பு இந்த உலகத்தில் இருந்தால் ஒரு நாள் மறைஞ்சிரும், மாடிரும், நின்றோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாண்டின ஒரு அன்பு இருக்குது. நமக்காக அனாதி காலமாய் நேசிக்கிற ஒரு அன்பு இருக்குது. அது நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்புனா, ஒரு முறை அன்பு கூர்ந்தேன், கொஞ்ச நாள் அன்பு கூர்ந்தேன், அப்புறமா மாறிட்டேன், மறைஞ்சிட்டேன், கைவிட்டேன் அப்படின்னு சொல்கிற அன்பு இல்லை. அப்படியே சோரம் போனால் கூட, தூரம் போனால் கூட அப்படி பிடிச்சி இழுக்கும். வா ஒருவேளை இன்றைக்கி உள்ள சர்வீஸ் இந்த சில பேருக்கு இட்ஸ் ஜஸ்ட் ட்ராயிங் பேக் டு காட். கர்த்தரண்டை திரும்ப இழுக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ரெடி கொடுத்துருக்கலாம். பாஸ்டர், I became so busy, I got so distracted, diverted, I forgot the love of God. I went after fake love, failing love, fading love. என் வாழ்க்கையில் இந்த மாயமான அன்புகள் எல்லாம் அன்பு நம்பி நான் அப்படி கொஞ்சம் போயிட்டேன். நான் தேவனை விட்டு நான் கொஞ்சம் பிரிஞ்சுட்டேன். எனக்கு மற்றதெல்லாம் ரொம்ப முக்கியமாக தெரிகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஐ கேவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஆல் ஆஃப் திஸ். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்னை திரும்ப இழுத்ததை நான் உணர்கிறேன். என்னை மறுபடியும் நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கணும்னு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். I want to just commit my heart to the Lord again. ஆண்டவரே, உம்முடைய தூய அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. You know my heart, Lord. என்னை மீண்டும் நிரப்புங்க ஆண்டவரே. அந்த நித்திய அன்பினால் என்னை நிரப்புங்க. நித்திய கிருபையினால் எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. I want to restart, refresh the love of Jesus in my heart. உன் இளவயதின் நேசத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவா என்னை நேசித்தாய். இன்றைக்கி நான் கொஞ்சம் தூரம் போயிட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். நான் இயேசுவை பின்பற்றுறேன், பட் ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கேன், ரொம்ப தூரமாக பின்பற்றுறேன். எனக்கும் இயேசுக்குள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப போயிடுச்சு, ரொம்ப டிஸ்டன்ட் ஆகிட்டேன். ரொம்ப அவர் மேலே அன்பானா இருந்தேன். இப்போ நான் ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளே நான் வந்துட்டேன். I really don't have any proper connection with Jesus. But of late, the things that have happened in my life have really shaken me a lot. ரொம்ப நான் அசைக்கப்பட்டிருக்கேன். சமீபத்தில் நடந்த காரியங்கள், இந்த நடுவில் இன்றைக்கு ஆண்டவர் என்னோட உணர்த்துறாரு. உன் மேலே வச்சிருக்கிற அந்த இறக்கம், அந்த காருண்யம் இன்னும் மறவே இல்லைப்பா, மறையில. இன்னைக்கும் உன்னை இழுத்தேன், உன்னை நான் என் அண்டை திரும்ப, என் அண்டை திரும்ப, என் பக்கம் நீ திரும்ப. இன்னும் நான் உன் மண்டை சேர விரும்புகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு ஒருவேளை இன்றைக்கி சர்வீஸில், பாஸ்டர், ஐ டோன்ட் நோ, பட் திஸ் இஸ் பீன் அ ரீஸ்டார்ட் ஃபார் மை லைஃப். என் வாழ்க்கையில் ஆண்டவர் மீண்டும் என்னை வந்து தம் மண்டை இழுக்கிற ஒரு அனுபவத்தை இன்றைக்கு ஆண்டு எனக்கு தந்தார். நான் இள வயதில் கொண்டிருந்த பக்தியை கர்த்தர் எனக்குள்ள லைட் அப் பண்ண மாதிரி இருந்துச்சு. I want to commit my life to the Lord again. I want to remember His love. I want my life to be restored.
அந்த இளைய குமாரன் எப்படி வீட்டிற்கு, தன்னுடைய தகப்பன் வீட்டிற்கு அவருடைய அன்பை மறந்ததெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவன் திரும்பி வந்தான். அப்படி நான் திரும்பி வர விரும்புகிறேன் அப்படின்றவங்க எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்கள் கையை உயர்த்துங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Today has been a day of restoration for me. Lord, I thank you because you are drawing me. என்னை இழுக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே, என்னை இழுக்கிறதற்காக நன்றி அப்பா. ஒரே கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இன்னும் கிட்ட என்னை சேர்த்து கொள்ளுங்கப்பா, என்னை கிட்ட இன்னும் சேர்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. Hallelujah. Thank you Jesus. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. ஒருவேளை நீங்க இன்னைக்கு முதல் முறை இங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உள்ள வரும்போது இயேசு என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, இயேசு என்னுடைய ஆசைகளை தீர்த்து வைக்க மாட்டாரா, இயேசு என்னுடைய குறைவுகளெல்லாம் தீர்க்க மாட்டாரா, அப்படி ஒரு விண்ணப்பத்தோட வேண்டுதலோடு நீங்கள் உள்ளே வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன், ஆசீர்வாதத்தை விட, அன்னதானங்களை விட, அற்புதங்களை விட ஆண்டவற்று இருக்கிற மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த உலகமே கொடுக்க முடியாத அவருடைய அன்பு. அதை உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்புங்க. அந்த அன்புக்காக அவர் தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் கொடுத்தார். அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உன் பக்கத்தில் இழுத்துருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவருடைய சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு. அந்த இயேசுவின் அன்பு உங்களை இன்றைக்கு இழுப்பதாக. அநாதி சிநேகத்தினால் உங்களை ஆண்டவர் சிநேகித்தார். இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க கால் வைக்கிறதுக்கு முன்பாகவே, நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன் போராட்டங்கள், பிரச்சனைகள் உன்னை நெருங்குவதற்கு முன்பதாகவே உன்னை நேசித்த ஒருவர் இருக்கிறார். அந்த அன்புக்கு உங்க இருதயத்தை திறந்து கொடுத்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. Draw me nearer, draw me nearer, 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 blessed Lord, to the cross where thou hast died. Draw me nearer, draw me nearer, 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 blessed Lord, to thy precious bleeding side. அன்பின் ஆண்டவரே, அநாதி சிநேகத்தினால் எங்களை நேசித்தீர். உம்முடைய காருண்யத்தினால் இழுத்து கொண்டீர். எவ்வளவு அருமையான தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஃபார் drawing us to yourself. இன்னைக்கு ஒரு உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அந்த மேலான அன்புக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உம் அண்டை கிட்ட சேர்த்து கொள்ளும். அந்த அன்பினால் உள்ளத்தை நிரப்பும். அந்த அன்பு எங்கள் இருதயங்களை தைரியப்படுத்தட்டும். That I am loved by the creator of the universe. இந்த பூமியை உண்டாக்கி அதை ஆளுகை செய்கிற தேவன் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தினால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள தைரியப்படுத்த கிருபை தாங்க. தொடர்ந்து உம்முடைய கரமும் கிருபையும் வழிகாட்டட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.